அனைவருக்கும் வணக்கம். கடந்த காலத்துல கருவில் உருவாகும் குழந்தைக்கான பாதுகாப்பு மற்றும் முறியடிப்பு சுவத்தை பற்றி பார்த்து நாங்கள். இப்போது இப்ப சில பேர் யோசிக்கலாம், நாங்க எனது அம்மா கருவில் இருக்கைக்கு இந்த சுபத்தை ஏறெடுத்தாவோ தெரியாது. அநேக பெற்றோர் தாய் தாய் இதை ஏறெடுத்திருக்க மாட்டார்கள். இருந்தாலும் நாங்கள் அம்மா விட்ட பிள்ளையை நாங்கள் இப்போ வயது வந்து இப்போ 5, 10, 15 வயது, 20 வயது, 25, 35, 40, 45, 50, 60, 70, 80 எந்த வயதில் இருந்தாலும் நாங்கள் இப்போது இந்த சுபத்தை ஏறெடுத்து அந்த அம்மா தவற விட்ட கர்ப்ப காலத்துல எங்களுக்காக அம்மா தவற விட்ட சுபத்தை நாங்கள் இப்பொழுது இந்த சுபத்தை சொல்லுவதன் மூலம் அதை அந்த முறியடிக்கலாம். இப்போ பார்க்க போற சுபம் கடந்த காலம் மற்றும் எதிர்கால சதித்திட்டங்களை முறியடிக்கும் அதிகாரபூர்வமான சுபம். சரிதானே? இதை நாங்கள் இப்போது வயது வந்த பிறகு நாங்கள் அம்மா விட்ட பிள்ளையை இப்போ சொல்லுவோம். உன்னை நான் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா 1:5. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுறதாவது, நான் ஆரம்பம் முதல் முடிவு வரை, பூர்வகாலம் முதல் இன்னும் நடைபெறாதவையும் அறிவிக்கிறேன். ஏசாயா 46:10. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ரோமர் 16:20. அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உம்முடன் வருகிறேன். அன்பர்களே, நீங்கள் எந்த வயது இருந்தாலும் அந்த வயதை இந்த இடத்துல நீங்க குறிப்பிடுங்க. உதாரணத்துக்கு 35, 20, நீங்களே எந்த வயதோ அதை குறிப்பிட்டு 20 வயது ஆண்டுகளுக்குள் முன்பு நான் என் தாயின் கருவில் உருவான அந்த முதல் வினாடியே நீர் என் மீது ஒரு உன்னதமான திட்டத்தை வைத்திருந்தீர் என்று நான் இப்பொழுது விசுவசிக்கிறேன். என் 20 வருட வாழ்க்கையில் நான் அறியாமல் நடந்த தவறுகளையும் சாத்தான் என் மீது சுமத்திய சுமைகளையும் நீக்கி எரேமியா 29:11 படி என் முடிவு சமாதானத்துக்கும் நன்மைக்கும் ஏதுவானதாக இருக்கும் என்று அறிக்கை செய்கின்றேன். இயேசுவின் நாமத்தினாலும் அவரது விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலும் நான் கருவில் வளர்ந்த காலத்திலும் என் சிறுவயது பருவத்திலும் சாத்தான் என் மீது திணிக்க முயன்ற எல்லா தீய கலைகளையும் சதித்திட்டங்களையும் இப்பொழுதே முறியடிக்கின்றேன். என் வளர்ச்சியில் தடையாயிருந்த என் ஆசீர்வாதங்களை திருடிய என் விதியை திசை திருப்ப முயன்ற எல்லா இருளின் திட்டங்களும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் தகர்த்தப்படுவதாக. சாத்தானே, என் கடந்த காலத்தின் மீது உனக்கு இனி எந்த அதிகாரம் இல்லை. என் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்தையும் இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கின்றேன். கொலோசியர் 2:14-15 படி எனக்கு விரோதமாகவும் என் முன்னேற்றத்துக்கு விரோதமாகவும் எழுதப்பட்ட எந்த ஒரு தீய கையெழுத்தையும் சாபத்தையும் ஆவணங்களையும் இயேசுவின் இரத்தத்தால் நான் ரத்து செய்கின்றேன். என் முன்னோர்கள் வழியாக வந்த சாபங்கள் அல்லது என் சிறுவயதில் மற்றவர்களால்
என் மீது ஏவப்பட்ட பொல்லாத கிரியைகள் அனைத்தையும் சிலுவையில் வெற்றியினால் இப்பொழுது செயலிழந்து போகின்றன. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் பெற்ற வெற்றியை என் 20 வருட வாழ்வின் ஒவ்வொரு நாளுக்கும் உரிமை கோருகின்றேன். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை என் கால்களின் கீழ் நசுக்கி போடுவாராக. கடந்த கால காயங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் இழப்புகள் இயேசுவின் இரத்தம் குணமாக்குவதாக. என் அறிவு, ஆரோக்கியம் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாத்தான் ஏற்படுத்தியிருந்த மந்த நிலையை இயேசுவின் நாமத்தினால் துரத்துகின்றேன். மனித கலைகளோ, மந்திர தந்திரங்களோ, வம்சாவளி நோய்களோ என் மீது வாழ்நாளை தொடக்கூடாது என்று கட்டளையிடுகின்றேன். நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் பலத்தோடு எழும்புகின்றேன். பிதாவே, 20 வருடங்களுக்குப் பிறகு இந்த சத்தியத்தை நான் அறிய செய்ததற்காக உமக்கு நன்றி. சாத்தானின் எல்லா திட்டங்களையும் முறியடித்து உம்முடைய மேலான திட்டத்தை என் வாழ்க்கையில் இன்று முதல் நீர் நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி. இழந்த காலங்களை நீர் எனக்கு திரும்ப தருவீர் என்று விசுவசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உங்கள் தனிப்பட்ட செபத்தில் எனக்காக செபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.